செய்தி. நீதிமன்றம் தெளிவான உத்தரவு பிறப்பித்த பின்னரும் திருவிழா நடக்காதது ஏன் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி புகழேந்தி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ஜெகநாத், செய்தி குறித்த முழுவதும். வணக்கம். நெல்லை மாவட்டம் இட்டேரி தாமரை செல்வி நடுத்தருவைச் சேர்ந்த சங்கரன் என்பவர் உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில மனு ஒன்று தாக்கல் செய்திருந்திருக்கிறார். அதாவது இந்த ஒரு ஊரில் இருக்கக்கூடிய அந்த செல்வ விநாயகர் கோவில் மற்றும் ஒரு 4 கோயில் இருக்கின்றன. இந்த கோவில்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிவு சமூக மக்கள் நலனுக்காக மூதாயிரர்களுக்காக பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டவை ஆகும். இந்த கோவில் நிர்வாகத்திற்கு 40 மனைகள் சைவ நலச்சங்க நிர்வாகம் நிர்வகித்து வருகின்றனர். மேலும் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா இந்த கொடைவிழா சாமிகளுக்கு சைவ படையில் வைப்பது வழக்கமான ஒரு விஷயம். இந்த பழக்கம் பார்த்தீங்கன்னா 70 ஆண்டுகளுக்கு மேலாக வழக்கத்தில் உள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக மற்றொரு சமூகத்தினர் இந்த கோவிலில் இந்த ஆடுகள் கோவிலில் கோழிகளை பலியிட்டு அவர்கள் வழிபட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த ஆண்டு திருவிழா செப்டம்பர் 12 மற்றும் 13 ஆகிய தேதியில நடக்க செயல்பட்டு கொண்டிருந்தது. இந்த நிலையில திருவிழாவுக்கு இந்த சாமிக்கு அசைவ படையல் போட வேண்டும் என்று மற்றொரு சமூகத்தினர் வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள். கோவில் திருவிழாவில் இந்த கால்நடைகள் பலியிடுவது அனுமதிக்க கூடாது. இது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு ஒன்று தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த வழக்கில் ஏற்கனவே திட்டமிட்டபடி சிறப்பு அதிகாரியை நியமித்து அனைத்து சமூகத்தினரும் பங்கேற்புடன் இந்த திருவிழாவை நடத்த வேண்டும். திருவிழாவுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும். அசைவ படைகள் போட வேண்டும் என்றால் அந்த அறநிலைத்துறை இணை ஆணையரிடம் மனு அளிக்கலாம். அவர் மனு அளித்த பின்பு பார்த்திருந்தால் அந்த திருவிழாவை நடத்தலாம் என்று அந்த மனு மீது இணை ஆணையர் உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டபடி அந்த திருவிழாவானது நடைபெறவில்லை. நீதிமன்றம் உத்தரவை அறநிலைத்துறை இணை ஆணையரும் அந்த முன்னீர் பள்ளம் அந்த காவல் ஆணையரும் பார்த்தீங்கன்னா நிறைவேற்றவில்லை. இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா இருவர் மீது பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு மனு அளிக்கப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி புகழேந்தி முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. முன்னீர் பள்ளம் காவல் ஆய்வாளர் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, ஆஜராகி இந்த கோவில் கொடைவிழா எளிமையாக நடத்தப்பட்டதாக ஒரு தகவல் தெரிவித்திருந்தார். அறநிலைத்துறை சார்பில் கொடை விழா நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மனுதாரர் இந்த வழக்கறிஞர் வாதிடும் போது பாத்தீங்கன்னா அறநிலைத்துறை இணை ஆணையர் வழக்கறிஞர் இந்த நோட்டீஸுக்கு பதிலளித்து அனுப்பிய நோட்டீஸுக்கு கோவில் கொடை விழா நடைபெறவில்லை என்று கூறியிருக்கின்றனர். இதனையடுத்து இந்த நீதிமன்றம் அவமதிப்பு மனுவுக்கு அறநிலைத்துறை இணை ஆணையரும் அந்த முன்னீர் பள்ளம் காவல் ஆணையரும் ஆகியோர் இருவரும் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவு விசாரணையானது நீதிபதி இன்று ஒத்திவைத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.